ஹாய் ஹலோ. நீங்கள் கள்ளிக்குப்பம் குளத்தூர் ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த பார்க்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே கூகுளில் கள்ளிக்குப்பம் பார்க்குன்னு போட்டாலே வந்துடும். இதை விட பெரிய பார்க்கெலாம் இருக்குது, ஆனால் சுற்றி மரம் இருக்குங்க. ஆனால் இது சுற்றி தண்ணி இருக்குது. அதுதான் இது வித்தியாசம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். போட்டிங் இருக்குது, ஆனால் இன்னும் அது அலோவ் பண்ணலை. பார்க் இருக்குது, பெரிய பார்க் இருக்குது. சில்ட்ரனுக்கு தனியாக இருக்குது, பெரியவங்களுக்கு தனியாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுற இடங்கள் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபிஸும் பண்ணிக்கலாம். ஈவினிங் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஓரத்தில் நிறைய ஆமைங்க வந்து ஃபுட்டு வந்து எடுக்குதுங்க. ஆனால் நீங்கள் அதை உத்து நின்று பார்த்தா தான் தெரியும். அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் நான் ஒரு பாம்பையும் பார்த்தேங்க. அது படு போச்சு. சின்ன பாம்பு தான், தண்ணி பாம்பு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் போகும்போது ஃபுட் எடுத்துகிட்டு போயிருங்க. பொரி அரிசி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த வாத்துங்களுக்கு போடலாம். நீங்கள் அது தரையில் போட்டிங்கன்னா மேலேயே கூட வந்து சாப்பிடும். அது நல்லாயிருக்கும். எங்கேயுமே நம்ம போய் வாத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோ ஃபுட்டு போட்டோ கிட்டலாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே போனீங்கன்னா அதை நம்ம பார்க்கலாம். வாத்தை கிட்டேயே பார்க்கலாம். அது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது நமக்கு. ரொம்ப நல்லா இருக்குது மைண்டுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோகிராஃபிஸ் நல்லாவே எடுக்கலாம். மாரத்தான் அவங்களாம் ஓடுறவங்க வந்து இங்கே நல்லா வாக் பண்ணலாம், ஓடலாம். ஏன்னா 1 கிலோமீட்டர் வருதுங்க இந்த பார்க்கு. நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஓடுறதுக்கு செய்கிறதுக்கு. பசங்க சாட்டர்டே சண்டேங்கெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து பெரிய பெரிய மால்லாம் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இங்கே வந்தாலே ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியே ஸ்நாக்ஸுங்களாம் இருக்குது, பசங்களுக்கு விளையாடுற இடம் இருக்குது, காற்று இருக்குது, தண்ணி இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? வாங்க எல்லோரும் பார்ப்போம்.